வணக்கங்கண்ணே, இது கோயம்புத்தூர் மண்ணு. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி முக்காவாசி பேர் முழுசா வாழ்ந்தது ஓட்டு வீட்டுல தான். காத்தால 5-5:30 விடிஞ்சதும் வரக்குன்னு வாச கூட்டுற சத்தமும், கூட்டி முடிச்ச கையோட சலக்குன்னு தண்ணி தொளிக்கிற சத்தமும் வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கிற நம்ம காதுல உழுகிறப்போ காதோட சேர்த்து பெட்ஷீட்டை போத்தி அந்த ஓட்டு வீட்டு குளிருக்கு கோரப்பாயில குறுகி படுக்கிற சுகம் இருக்குதே, அதையெல்லாம் இனி எந்த ஜென்மத்திலயும் அனுபவிக்கவே முடியாது. அம்மாவோ அமிச்சியோ அப்பத்தாவோ வாச கூட்டி தண்ணி தொளிச்ச கையோட கோபால் பல்புடிய போட்டு பல்ல விளக்கி மூஞ்சியை கழுவி நெத்தியில நம்ம திண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் பணக்கார ஏழையா இருந்தா பால் காப்பி, பண்ணையத்துக்கு போற ஏழையா இருந்தா வர காப்பியை போட்டு குடிச்சு போட்டு விறகடுப்பு இல்லாட்டி சீமன ஸ்டவ் பத்த வச்சு ஆட்டாங்கல்லில் ஆட்டின மாவை ஈயச்சட்டியில இட்லி துணியில ஊத்தி ஆவி வரக்க இட்லி அடசல் எடுக்கும் போதே நம்மளுக்கு முழிப்பு வந்துரு. இதையெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். அந்த ஆவி வறக்கிற இட்லியை 50 திங்கிற மாதிரி ஆட்டாங்கல்லில் ஆட்டி ஒரு தக்காளி குழம்பு ஒன்று வைப்பாங்க. அது எப்படின்னா, எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், மல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, தேங்காயை போட்டு நல்லா வணக்கி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளியை தனியாக வணக்கி ரெண்டையும் ஒன்றா கொட்டி மஞ்சத்தூளை போட்டு அரைச்செடுத்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெரிய வெங்காயத்தை போட்டு தாளித்து அரைச்ச தக்காளி கூட்டை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான தக்காளி குழம்பு ரெடி.